ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஸ்பி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்சம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் அப்பப்போ தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் என்னால் அப்போ நான் வீடியோ போட முடிஞ்சதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கொஞ்சம் லீவில் இருந்தேன். அதனால் நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கடந்த ஒரு வாரமாக நான் வந்து கொஞ்சம் காலேஜில் கொஞ்சம் எக்ஸாம் போயிட்டு இருந்ததுனால தான் நான் வந்து கொஞ்சம் என்னால் வீடியோ பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம 65 வீடியோ போட்டாச்சு. ஸோ ஷார்ட்ஸ் கொண்டு சேர்த்து எல்லாமே 65 வீடியோ போட்டாச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ நாளாக நான் மெயினாக டைரெக்டாக நான் வந்து வீடியோ பண்ணாமல் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கான டைம் எனக்கு கிடைச்சனால இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ். அருண்குமார் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வீர தீரன் சோழன் பார்ட் 2. நேற்று இந்த படம் வந்து என்னால் பார்க்க முடியல. ஸோ அதனால் நான் இன்னைக்கு மார்னிங் தான் இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். படம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ தங்கலானுக்கு அப்புறம் விக்ரம் சாருக்கு வந்து இது ஒரு கம்பேக்கான மூவியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். போய்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு கதை மாதிரி இருக்கும். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக தான் இந்த படத்தோட கதை நகருது. அதே மாதிரி இந்த கதை எந்த டைம்லைனில் நடக்குதோ அவங்க மென்ஷன் பண்ணாமல் போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை இது எந்த டைம்லைனில் நடக்குதுங்கிறத அவங்க கொஞ்சம் ஒரு ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நைட்டில் நடக்கக்கூடிய கதைகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைகை, நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கைகை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடிய கதை. ஆனால் அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்தி சாரோட அந்த ஆக்டிங் ப்ரெசன்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலோட இந்த படம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ சியான் விக்ரம் சரி, எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் சரி, மலையாளம் ஆக்டர் சூரஜ் அவரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சுருப்பாப்புல. அவரு வேலையை நல்லா பார்த்துட்டு இருப்பாப்புல. ஆனால் திடீர்னு இவருக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அவர் திடீர்னு எப்படி அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாப்புலிங்கிறது அந்த ஒரு சீனாக இருக்கட்டும். அதே மாதிரி அந்த இன்டர்வல் போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இன்டர்மிஷின் அவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் 2 இன்டர்மிஷின் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஓகே சரி இப்படி தான் முடிப்போம், அடுத்த செகண்ட் ஹாஃப்ல இப்படி தான் நடக்கும், சரி முடிச்சிட்டாங்க அடுத்த செகண்ட் ஹாஃப்ல இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா மறுபடியும் ஒரு இன்டர்வல் சீன் வருது 2வது. என்ன இது அப்படின்னு சொல்லி அந்த இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பேசி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் இன்டர்வல் போடுறாங்க. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் புதுசாக கொடுக்குறோம்னு சொல்லி அதை நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதை சரியாக பண்ணாமல் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீ இவ்வளோ பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுத்து மெனங்கெட்டு எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் அதை வந்து ப்ராப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி வந்து நல்லாவே பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து தேனி ஈஸ்வரன் அவரு இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. லைட்டிங் கொண்டு இது எங்கே இருக்கணும், இது பர்ஃபெக்டாக எங்கே வச்சா அது சூட்டாக இருக்கும், இந்த ஒவ்வொரு சீனுக்கும் அந்த லைட்டிங் அவங்க ஃபேஸ் மேலே படும் போது எந்த அளவுக்கு அது ப்ரெசன்ஸ் அவங்க அந்த ஃபேஸில் படுதுங்கிறத வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு அந்த சினிமோட்டோகிராஃபிங் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கும் அதே மாதிரி தான். எல்லா சீன்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் போர்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த பிரைட்னஸ் வந்து படம் எண்டு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
ஜிவி பிரகாஷ் பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட பிஜிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு இன்னும் தூக்கி நிறுத்திக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸில் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி அந்த சைலண்டான ஒரு சீன் இருக்கும், அதில் ஒரு பிஜிஎம் வந்து ஒரு மெலோடி பிஜிஎம்மும் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அதை கொண்டு போய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் அந்த ஒரு சீன்ஸும் வந்து அதை புதுசாக பண்ணியிருப்பாங்க. துஷார விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலர் கடைக்கு போய் அளவு கொடுக்க போவாங்க. விக்ரம் வந்து அதை பார்த்துட்டு அவரே பேனா வாங்கி அவங்களோட அளவு என்ன அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அவர் வந்துடுறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு கரெக்டான எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த சீனா இருக்கட்டும். அதே மாதிரி விக்ரம் சார் வந்து அந்த ஃபைட்ல அவரு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த ஆட்டிடியூட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஸோ அவரோட ஃபிட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 58 வயசுலையும் ஒரு ஆள் இவ்வளோ ஃபிட்னஸாக ஒரு எனர்ஜெட்டிக்காக நடிக்கிறாப்புலன்னா பெரிய விஷயம். அதே மாதிரி கதைகளை முதற்கொண்டு சாதுவான ஒரு ஹீரோ, அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் சாதுவமா அதை ஹேண்டில் பண்ற விஷயமாகட்டும், எல்லாமே டேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்து 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 இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ எஸ்யு வருண்குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சித்தா படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல. ஏன்னா சித்தா படம் ஏன் அவ்வளோ பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோ ரியாலிட்டிக்கா இருக்கும். ஒவ்வொரு எமோஷன்ஸ் வந்து நம்மளை கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது படமாவே இருக்காது. நம்ம நம்ம ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அந்த படம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சித்தாவை விட இந்த படத்தில் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ஏன்னா சேதுபதியில் அவர் கமர்ஷியலாக அவர் எல்லாமே எடுத்து பண்ணிட்டாப்புல. ஸோ விக்ரம் சார் கிடைச்ச ஒரு ஆக்டரை வந்து இந்த படத்தில் அவர் சரியாகவே பயன்படுத்தியிருக்காப்புலன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து விக்ரம் சாரோட அந்த ஆட்டிடியூட் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யு வருண்குமார் தான். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு சீனையும் புதுசாக அவர்கிட்ட வாங்கியிருக்காப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காப்ப ஷியான் விக்ரம். அவரோட டெடிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்திச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா. அவரு விக்ரம் சார் எவ்வளோ ஒரு ரகடான கேரக்டராக இருந்தாலும் ஒரு நக்கல் பிடிச்ச போலீஸ்காரனை எப்படி பார்ப்பல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் எஸ்ஜே சூர்யா வராப்ல. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி விக்ரம் சார் எஸ்ஜே சூர்யா சார் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போறாங்க. அடுத்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் நடக்கும். அது சிங்கிள் ஷாட் சீன் எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு 18 நிமிஷம் இல்லைன்னா 18 செகண்ட் நினைக்கிறேன். அந்த ஒரு சீனை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க சிங்கிள் ஷாட். 3 பேருமே அந்த விக்ரம் சாரு, அப்புறம் எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் சிவராஜ், இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விஷயம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே அலற விட்டுருப்பாங்க. அப்படி அந்த சீன் வந்து ஒரு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஷியான் விக்ரம் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் நம்மளுக்கே தெரியும். எஸ்ஜே சூர்யா ஒரு வில்லத்தனமான ஆக்டராக இருந்தாலும் கூட அவரை ஒவ்வொரு விஷயங்கள் காமெடியா அந்த விஷயங்கள் பண்ணுவாப்புல. நக்கல் அடிச்சுட்டு அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. இப்போ மார்க் ஆண்டனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லவனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. இவரு தான் வில்லை இந்த படத்துல அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அந்த நக்கல் பிடிச்ச வில்லத்தனமான அந்த ஆக்டிங் அவர் மார்க் ஆண்டனியில கொடுத்துருப்பாப்புல. அதே மாதிரிதான் இங்கேயும் ஓரளவுக்கு அந்த அந்த ஜோக் அடிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தனை என்ன அப்படின்னா கேட்பாப்புல. அந்த சீன்ல ரொம்பவே நல்லாவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா எஸ்டே சூர்யா தான் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நம்மளை ரசிக்க வைக்கும்படி மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. அவரோட நடிப்பு அப்படிதான் இருந்துச்சு, ரசிக்கும்படிமான நடிப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப இழுக்காம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ் வருண்குமார். ஸோ எஸ் வருண்குமாரோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் கமர்ஷியலான ஒரு படமாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஸோ மொத்தத்தில் அந்த நடித்த ஆக்ட்ரஸ் முதற்கொண்டு எல்லாருமே அதில் நல்லா கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வில்லன்ஸ் அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க அதை கொஞ்சம் அவங்க அந்த வில்லனோட கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்னும் அதை ப்ரெசென்ட் பண்ணி அதை படத்தில் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ மேலோட்டமாக அவங்க காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாப்புல. ஆனால் அவருக்கான எந்த ஒரு விஷயம் அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க. பேசுவாங்க, இது மாதிரி அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் அவங்க இது ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அப்படிதான் அவங்களோட வில்லன்ஸோட டைலாக்கு ஒரே ஷார்ட் டைலாக்காவா தான் அந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் அந்த வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை இது பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னவே சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுராஜ் அவர் வந்து இந்த படத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவின்னு சொல்லாத மாதிரி அவரோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அந்த கன் எடுத்து சுடுறதாகவும் இருக்கட்டும், அதே மாதிரி விக்ரம் கிட்ட பேசுகிற சீனாகவும் இருக்கட்டும், எஸ்டே சூர்யா கிட்ட பேசுகிற சீனாகவும் இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அவர் நல்லாவே நடிச்சிருக்காப்பு. அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிடுறாப்பு. அந்த அளவுக்கு அந்த சீன் எல்லாமே அவரோட சீன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்க துஷாரா விஜயன், அவங்க வந்து ஒரு 2 இடத்துல வந்துட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு சீன் அவ்வளோக்கும் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு 2 இடத்துல சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் போர்ஷன்ஸ் இருக்கும். விக்ரம் சாருக்கு இவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லாவே அவங்க கொடுத்த கேரக்டர் ஒரு 2-3 இருந்தாலும் அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்காது. அந்த 2-3 கேரக்டர் கொடுத்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தோட கதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு நாயகன், அவன் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு அந்த அமைதியான வாழ்க்கையில அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறப்போ அவனோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இந்த கதை வந்து படத்துல அமையுது. ஸோ மொத்த கதையுமே இதுதான். எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காப்புல. அவரோட ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவர் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறாப்புல. என்னையும் என் ஃபேமிலி தொட்டினா இதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ கடைசியில அவரு பண்ற அந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முத கொண்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பார்ட் 1க்கான விஷயங்கள் அவங்க அடுத்த படத்துல பண்ணுவாங்க எனக்கு தோணுது. ஏன்னா இது எடுத்தோன்னே அவங்க பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரீக்வலான பார்ட் 1 எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எந்த சீனும் இருக்காது. அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் எதுவுமே அவ்வளோக்கு இருக்காது. ஃபேமிலியோட போய் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கதை எந்த டைம்ல நடக்குதுங்கிறத வந்து அவங்க காமிக்காம போயிட்டாங்க. அது ரொம்ப ஒரு மிஸ்டேக்கான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க ஒரு நாள் நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருந்தாலும் கூட இது எந்த டைம் லைன்ல நடக்குது அப்படிங்கிறது அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா கையில அந்த டைம் லைன் காமிச்சிருப்பாங்க. 2018 அந்த சம்திங் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 2018 2019 அந்த டைம் லைன்ல நடக்கிற மாதிரி தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. எனக்கு அவ்வளோக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லைன் இப்படிதான் நடந்துச்சு, இந்த டைம்லைன்ல இருந்து அந்த கதை நடக்குது அப்படின்னு கைதியில் நல்லாவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல அதை தெளிவா காமிக்காம மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணும். அதே மாதிரி
சவுண்டு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தேவை இருக்கிற இடத்துக்கு மட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத இடத்துல மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக அதை பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கமர்ஷியல் ஃபிலிமா விக்ரம் சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படத்தை போய் பார்க்க போகிறோன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் த வீரதீரன் சுரம் பார்ட் 2 ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். இன்னைக்கான ரிவ்யூவில் தான் அடுத்த ரிவ்யூவோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.